அனைவருக்கும் வணக்கம். புதன் வழிபாட்டின் சிறப்புகளை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். நவகிரகங்களில் புதன் பகவான் புத்திகாரன் என்று அழைக்கப்படுகிறார். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடியவர் புதன். இதன் காரணமாக சூரியனுடைய அருள் புதன் பகவானுக்கு அதிகமாகவே உள்ளது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்ற பொன்மொழி புதனின் சிறப்பை உணர்த்துகிறது. புத்தி கூர்மை, அறிவாற்றல், ஞானம் ஆகியவற்றை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். ஜாதகத்தில் புதன் வலிமை குறைந்து காணப்பட்டால் புதன்கிழமைகளில் எளிய முறையில் விரதம் மேற்கொண்டு வழிபாடுபவர்களுக்கு சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் என ஜோதிட சாஸ்திரங்கள் கூறுகின்றன. எளிமையாக புதன் வழிபாடை பற்றி மேற்கொள்வதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். புதன்கிழமை வழிபாடு மிக சிறப்பான வழிபாடாகும். இந்த புதன்கிழமை வழிபாடு செய்வதற்கு அறிவு, புத்தி, ஞானம் ஆகியவை இருந்தால் மட்டுமே நாம் சுயமாக சம்பாதித்து வாழ்வில் வளம் பெற முடியும். புதன் பகவானை புதன்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் செல்வ சேர்க்கை, புத்தி கூர்மை உண்டாகும். புதன் பகவானை வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவது மிகுந்த வலிமை மிக்கது என வாழ்வில் அனைத்து விதமான முன்னேற்றங்களையும் அடையலாம் என்பது நம்பிக்கை. உங்கள் பூஜை அறையில் புதன்கிழமைகளில் புதன் பகவானுடைய சிறிய படம் ஒன்றை வைத்து பச்சரிசியில் தாமரை கோலம் வரைந்து அதன் நடுவில் கலசம் ஒன்றில் தண்ணீரை நிரப்பி வையுங்கள். புதன் பகவானுக்கு பிடித்த புதிய பச்சை வஸ்திரம் ஒன்றை வைத்து வாசம் உள்ள மலர்களை கொண்டு அலங்கரித்து கொள்ளுங்கள். இதை நீங்கள் முன்றைய நாள், அதாவது அன்று இரவு வீட்டு பூஜையை நன்றாக சுத்தமாக செய்துவிட வேண்டும். அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து வீட்டை சுத்தபத்தமாக பெருத்தி வீட்டில் மாக்கோலமிட்டு அனைவரும் குளித்துவிட்டு இந்த புதன்கிழமைகள் பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். பின்பு பச்சை காய்கறிகளை படைத்து பாயாசம், கேசரி போன்ற இனிப்புகளை நெய்வேத்தியம் செய்து 2 விளக்குகளை நெய் தீபம் ஏற்றி காலை மாலை என 2 வேளைகளிலும் புதன் பகவானுக்கு உரிய காயத்ரி மந்திரம் பாடல்களை சொல்லி உபவாசம் இருந்து வணங்கி வர வேண்டும். புதன் காயத்ரி மந்திரமாக ஓம் கஜவஸ்துவாய வித்மகே சுகஸ்தாய தீமகி சன்னோ புத் பிரஜாயத் எனும் காயத்ரி மந்திரத்தை சொல்லி புதன் பகவானை வழிபடலாம். விரதம் முழுமையாக இருக்க முடியாதவர்கள் பால் மற்றும் பழம் போன்ற எளிய உணவு வகைகளை விரத உணவுகளை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். புதன்கிழமைகளில் புதன் ஓரையில் வழிபடுவது மிகுந்த பலன்களை தரவல்லது. புதன்கிழமை என்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும் பின்னர் இரவு 8 மணி முதல் 9 மணி வரையும் புதன் ஓரை ஆகும். தொழில் வளம் சிறக்கவும், வியாபாரம் விருத்தி அடையவும், வேலையில் பதவி உயர பெறவும், நினைத்த வேலை அமையவும், வாழ்க்கையில் மென்மேலும் முன்னேற்றம் உண்டாகவும் புதன் பகவானை வேண்டி வணங்கி கொள்ள வேண்டும். அன்றைய தினம் கோவிலுக்கு சென்று நவகிரக சன்னதியில் 5 விளக்குகள் கொண்ட தீபமேற்றி பச்சை வஸ்திரம் சாற்றியும் நீங்கள் கண்டிப்பாக வழிபடலாம். பக்தர்களுக்கு பச்சை பெரு போன்றவற்றை நீங்கள் தானமாகவும் செய்யலாம். வசதியற்ற குழந்தைகளுக்கு பேனா, புத்தகம், நோட் என்று உங்களால் முடிந்தவற்றை வாங்கி கொடுக்கலாம். இதனால் புதன் பகவானுடைய அருளை நீங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என நம்ப வேண்டும். நீங்கள் உடல் நரம்பு சம்பந்தமான அனைத்து நோய்களுக்கும் புதனை வழிபட நிவர்த்தி பெறலாம். திருமண தடைகள் கண்டிப்பாக நீங்கும். நீங்கள் திருமணத்திற்காக ஏங்கி தவிப்போராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த புதன்கிழமை வழிபாடை தாராளமாக செய்யலாம். சந்தானம் பாக்கியமும் கிடைக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகமாக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த புதன் பகவானை நாங்கள் கூறியவாறு வழிபடலாம். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் நன்னாக நிலவும். புதன்கிழமை நன்னாளில் புதன் பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். செழிப்பான வாழ்வை தருவார். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.